ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 12 நம்மளுக்கு இருக்குது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம். நம்மளுக்கு மெக்கானிசம்னு மோஸ்ட்லி கேட்டால் ஆல்டால், கேனிசரோ, அப்புறம் எஸ்ட்ரிஃபிகேஷன் ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ட், பட் அந்தளவு கேட்குறதில்ல. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் ரிப்பீட்டடாக கேட்குற ஒன் ஆஃப் த கொஷின். ஸோ அதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்? எந்த ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அதில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அதில் எப்படி மெக்கானிசம் நடக்குது, இந்த 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பேசிக்காக ஒரு டைல்யூட் பேஸோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். யார் 2 பேர் ரியாக்ட் ஆக போகிறா? 2 molecules ஆஃப் அன் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஹேவிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்னென்னு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் யார் இந்த ஆல்டால் கண்டென்சேஷனில் ரியாக்ட் பண்ணுவா? 2 molecules ஆஃப் ஆல்டிஹைட் இல்லைனா 2 molecules ஆஃப் கீட்டோன் ஹேவிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற 2 ஆல்டிஹைட் இல்லைனா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற 2 கீட்டோன் என்ன செய்வாங்க? ரியாக்ட் ஆவாங்க. ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்னென்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இட் ரியாக்ட்ஸ் டுகெதர் டு கிவ் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆல்டால்னு சொல்கிறோம். இல்லைனா பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். அதாவது ஆல்டிஹைட் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் கிடைக்கும். அதை நம்ம ஆல்டால் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இல்லை கீட்டோன் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் கிடைக்கும். அதை கீட்டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த ஆல்டால் கீட்டால் ஃபார்ம் ஆகுதுல்ல, இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ உடனே என்ன ஆகும் அப்படின்னா இட் ரெடிலி லூசஸ் வாட்டர். டீஹைட்ரேஷன் நடந்துடும் உடனே. ஸோ அது டீஹைட்ரேஷன் நடந்து ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ டீஹைட்ரேஷன் இங்கே நடக்குதுல்ல, -H2O, அதுதான் இங்கே நம்ம கண்டென்சேஷன் சொல்லுவோம். அதனால தான் இதுக்கு பேர் ஆல்டால் கண்டென்சேஷன். ஏன்னா வெறும் ஆல்டாலோட ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அது வெறும் ஆல்டால் ரியாக்ஷன். இங்கே திருப்பி நம்மளுக்கு வந்து வாட்டர் லூஸ் ஆகுதுல, -H2O போகிறது தான் கண்டென்சேஷன். ஸோ அப்போ ஆல்டால் வந்து கண்டென்ஸ் ஆகிறனால இதுக்கு பேர் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். ஸோ பேசிக்காக இதில் என்ன நம்ம எடுத்துக்க போகிறோம்? 2 molecules ஆஃப் ஆல்டிஹைட் இல்லைனா கீட்டோன் ஹேவிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுதான் ரியாக்டன்ட். என்ன ரியாக்ஷன் கண்டிஷன்? டைல்யூட் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஆல்டால் இல்லைனா கீட்டால் ஃபார்ம் ஆகும். அது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது வாட்டரை ரிலீஸ் பண்ணி உடனே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸை கொடுத்துரும். இதான் வந்து இன்ட்ரோ. இப்போ இது ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இப்போ சொன்ன எல்லாமே நம்மளுக்கு புரியும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ வாட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா இந்த கார்பன் adjacent to the functional group is called alpha carbon. அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கோட பக்கத்தில் இருக்க கார்பன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்க கார்பனை ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே CHO தான் நம்மளுக்கு என்னது? ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிறது இந்த கார்பன். ஸோ இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். CHO CH3 வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த CHOக்கு டேரெக்டாக என்ன செஞ்சுருக்கு? இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டேரெக்டாக இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கா? ஸோ இந்த கார்பனை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இது ஆல்ஃபா கார்பன்னா இந்த ஆல்ஃபா கார்பனில் மேலே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, சைடில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த 3 ஹைட்ரஜனையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த ஆல்டிஹைடு எந்தெந்த கீட்டோன்லலாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும்? இந்த ஆல்டால் ரியாக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணும். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். இப்போ பென்சால்டிஹைட் பாருங்கள், இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? நம்ம பார்த்தோன்னே என்ன செய்வோம்? இங்கே CHO இருக்குது, பக்கத்தில் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். தப்பு. ஆக்சுவலி பென்சால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் என்னது? இதுதான் பென்சால்டிஹைட் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சால்டிஹைட். கரெக்டாக? ஸோ CHO பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் பென்சால்டிஹைட். கரெக்டாக? அந்த C6H5 நம்ம ஃபினைல் ரிங் இந்த மாதிரி ரிங்கும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் அட்டாச் ஆகிருக்கிறது இந்த கார்பன். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல இந்த கார்பன். ஏன்னா இது எல்லாமே கார்பன். இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், 6 கார்பன் இருக்குது. இப்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிறது இந்த கார்பன் தான். கரெக்டாக? எந்த கார்பன்? இந்த கார்பன் தான் டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த கார்பனில் ஹைட்ரஜன் இருந்தால் தான் அது ஆல்ஃபா ஹைட்ரஜன். எந்த கார்பனில் ஹைட்ரஜன் வேணும் நம்மளுக்கு? இந்த கார்பனில் ஹைட்ரஜன் இருந்தால் தான் அது ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போது இந்த கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கான்னு நம்ம என்ன செய்யலாம்? செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? நல்லா பாருங்கள், இந்த கார்பனை பிளாக் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கார்பன் இங்கே ஒரு பாண்டு போயிடுச்சு, கீழே ஒரு பாண்டு போயிடுச்சு, சைடில் ஒரு பாண்டு
போயிடுச்சு, இங்கே ஒரு டபுள் பாண்டில் ஒரு பாண்டு போயிடுச்சு. ஸோ டோட்டலாக எத்தனை பாண்டு போயிருக்கு பாருங்கள், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. ஸோ 4 பாண்டு போயிடுச்சு. அப்போது இந்த பிளாக் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்க கார்பன் மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடில் ஒன்று, டபுள் பாண்டில் ஒன்று, 4 பாண்டு போயிடுச்சு. அப்போது 4 பாண்டுமே போயிடுச்சுன்னா அதில் ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார்பன் கிட்ட 4 பாண்டு தான் இருக்கும். அந்த 4 பாண்டுமே இப்படி என்ன செஞ்சிருச்சு, இங்கே போயிடுச்சு. அப்போ இதில் வந்து என்ன செய்யாது, ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ பென்சால்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. இது கேனிசாரோ ரியாக்ஷன் என்ன செய்யும், பெர்ஃபார்ம் பண்ணும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்ன தெரிஞ்சிருச்சு, ஆல்டால் கண்டென்சேஷனில் என்ன ரியாக்டன் நம்ம எடுத்துக்க போகிறோம் தெரிஞ்சிருச்சு. அப்போது ஆல்டால் கண்டென்சேஷனில் என்ன ஆல்டிகைட் எடுத்துக்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற ஆல்டிகைட் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் CH3 CHO அசட் ஆல்டிகைட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரியாக்ஷன் பாருங்கள், நம்ம அசட் ஆல்டிகைட் தான் எடுத்திருக்கோம். நல்லா பாருங்கள், CH3 CHO நான் இப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா CHO எப்படி எழுதிக்கலாம், C டபுள் பாண்ட் OHன்னு எழுதிக்கலாம். அப்போ அதை தான் நான் இங்கே C டபுள் பாண்ட் OHன்னு எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அசட் ஆல்டிகைட், CH3 CHO. இது ஒரு அசட் ஆல்டிகைட். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், 2 மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆகணும். அப்போ இன்னொரு அசட்டால்டிகைட் எடுத்துக்கோங்க. இதுவும் அசட்டால்டிகைட் தான், CH3. இங்கே பாருங்கள், C, இங்கே H2 இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது. ஸோ இது மொத்தமாக CH3 கரெக்டாக. ஸோ இது ஒரு CH3, இங்கே ஒரு CHO. ஸோ இதுவும் ஒரு அசட்டால்டிகைட். ஸோ 2 அசட்டால்டிகைட் தான் கொஞ்சம் வித்தியாசமாக நான் எழுதியிருக்கேன். சரியா? எதோட ப்ரெசன்ஸில் நடக்கும் ரியாக்ஷன், டைல்யூட் பேஸ், டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடோட ப்ரெசன்ஸில் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? ஓகே, ஸோ என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக போகுது, அசட்டால்டால். இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிறது அப்படியே கவனிங்க. இங்கே CH3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த CH3 அப்படியே உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, இங்கே வந்துருச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே CH இருக்குது பார்த்தீங்களா, அந்த CH அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போது இந்த ஹைட்ரஜன் மட்டும் இதோட என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். அவ்வளோதான். நல்லா கவனிங்க, இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் இந்த O கூட சேர்ந்து எனக்கு OH அப்படின்னு இந்த இடத்துல வந்துடும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த CH2 CHO அப்படியே என்ன செஞ்சிருச்சு, இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் அசட்டால்டால் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லைனா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகேட். ஏன் இதை பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகேட்னு சொல்கிறோம், பிகாஸ் இந்த CHO தான் நம்மளுக்கு என்னது, ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பனை என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அடுத்த கார்பனை பீட்டா கார்பன் சொல்லணும். புரியுதா? இதான் ஃபங்க்ஷனல். CHO தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க இந்த கார்பனை ஆல்ஃபான்னு சொல்லுவோம், இந்த கார்பனை பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் பீட்டா கார்பன். சரியா? அப்போது இந்த பீட்டா கார்பனில் OH இருக்கிறனால பீட்டா, அந்த OH நம்ம என்ன சொல்லலாம், ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ பீட்டா பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்கிறனால இதை நம்ம என்ன சொல்லுவோம், பீட்டா ஹைட்ராக்சி. இது என்னது, ஆல்டிகேட் தானே. ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகேட். சரியா? புரியுதா? இது பீட்டா கார்பன், பீட்டா கார்பனில் OHனா ஹைட்ராக்சி. ஸோ பீட்டா ஹைட்ராக்சி, தென் CHOனா ஆல்டிகேட். ஸோ அதான் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகேட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். இப்போ இது எப்படி நடக்குதுங்கிற மெக்கானிசம் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக இப்போ பார்த்துடலாம். 1 minute. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பில் இந்த மெக்கானிசம் என்ன செய்ய போது, நடக்க போகுது. ஸோ மெக்கானிசம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி நம்ம ஆரோ மார்க் போடுவோம். இந்த மாதிரி ஆரோ மார்க் எங்கேருந்து எங்கே போகணுன்னா, எலக்ட்ரான் ரிச் சென்டர்லேருந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சைட்டுக்கு தான் போகணும். அதாவது எங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தான் நீங்கள் ஆரோ மார்க் ஆரம்பித்து, எங்கே எலக்ட்ரான் கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் கொண்டு போகணும். ஸோ எங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தான் ஆரோ மார்க் ஆரம்பிக்கணும். புரியுதா? எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ் சார்ஜ் இல்லை லோன் பேர். ஸோ இது மாதிரி இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் ரிச் சைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஆரோ மார்க் ஸ்டார்ட் ஆகணும். எங்கேயுமே நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, ஆரோ மார்க்கை தூக்கிட்டு போய் நெகட்டிவ் சார்ஜில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சரியா? எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜ் இல்லை லோன் பேர்லேருந்து தான் என்ன செய்யும், இல்லைனா டபுள் பாண்ட் கூட இருக்கலாம். ஸோ இங்கேருந்து ஆரோ மார்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மெக்கானிசம்னா தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எப்போல்லாம் ஆரோ மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து போதும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ மார்க் போதும் அப்போல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகும். எப்போல்லாம் பாண்டிலேருந்து ஆரோ மார்க் போதோ அப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எலக்ட்ரான் ரிச் சைட்லேருந்து தான் ஆரோ மார்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை லோன் பேர்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இல்லை டபுள் பாண்ட்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ மார்க் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ அங்கே பாண்டு ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். எப்போல்லாம் பாண்ட்லேருந்து ஆரோ மார்க் போதோ அப்போ அங்கே போய் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ண போதுன்னு அர்த்தம். இதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு மெக்கானிசம் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம். ஸோ 3 ஸ்டெப் நடக்க போகுது. ஸோ ஸ்டெப் 1 என்ன? ஸோ ஸ்டெப் 1 இஸ் நத்திங் பட் ஃபார்மேஷன் ஆஃப் கார்ப் ஆனையான்.
கார்பானயான் இல்லைனா அட்டாக் ஆஃப் பேஸ் எதுனாலும் நீங்கள் சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான் இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அசட்டால்டிகேட் எடுத்துக்க போகிறோம். சரி, அசட்டால்டிகேட் ஃபார்முலா என்னது? CH3 CHO. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த CH3 இருக்குல்ல, இந்த CH3 கொஞ்சம் வித்தியாசமாக எழுதிக்கிறேன், HCH2ன்னு எழுதிக்கிறேன். அதாவது CH3 தான், அந்த CH3ல் 2 ஹைட்ரஜனை தனியாகவும் ஒரு ஹைட்ரஜனை தனியாகவும் எழுதியிருக்கேன், CH3. சரியா? ஓகே, இப்போது இதான் அசட்டால்டிகேட். இப்போது நான் இதில் என்ன செய்ய போகிறேன்? பேஸோட ரியாக்ட் பண்ண போகிறேன், OH மைனஸோட ரியாக்ட் பண்ண போகிறேன். இந்த OH மைனஸ் எங்கேருந்து வந்துச்சு நல்லா பாருங்கள். நம்ம இங்கே டைல்யூட் பேஸ் எடுத்துருக்கோமா, சோடியம் ஹைட்ராக்சைடு, இது Na ப்ளஸ் OH மைனஸ்னு பிரியும். இந்த OH மைனஸ் தான் என்ன செஞ்சுருக்கு எனக்கு ரியாக்ஷனில் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஆரோ மார்க் எங்கேருந்து போகுது? இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து போய் என்ன செய்யும், இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. இப்போ 2 விஷயங்கள் நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ மார்க் போதோ அப்போல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வந்து பாண்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? இந்த OH போய் என்ன செய்யுது, இந்த ஹைட்ரஜன் கூட பாண்டு வச்சுக்குதுன்னு அர்த்தம், அதான் மீனிங். ஸோ அந்த OH வந்து என்ன செய்யுது, அதோட எலக்ட்ரானை கொடுத்து இந்த ஹைட்ரஜன் கூட பாண்டு வச்சுக்குது. அப்போது இந்த OHம் H சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டராக நம்மளுக்கு வெளியே போயிடும். இப்போ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த பாண்ட் என்ன செய்யுது, இங்கே ஷிஃப்ட் ஆகுது. எப்போல்லாம் பாண்டு ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ நான் நெகட்டிவ் சார்ஜ் வரும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும்னு சொன்னேன். அப்போது இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த கார்பனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகுது. அப்போது இந்த கார்பனுக்கு மேலே என்ன வரப்போகுது, நெகட்டிவ் சார்ஜ் வரப்போகுது. அப்போ நான் என்ன எழுதலாம் இங்கே ப்ராடக்ட்டில், ஐ கேன் ரைட் CH2 CHO நெகட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் வாட்டர். ஏன் எழுதியிருக்கோம் இப்படி நல்லா பாருங்கள், இந்த OH போய் H கூட பாண்டை ஃபார்ம் பண்ணி வாட்டராக ஃபார்ம் ஆயிடுச்சு வெளியே, அது வேறு விஷயம். நெக்ஸ்ட் இந்த பாண்டு இந்த கார்பனுக்கு மேலே போச்சுல, அப்போ கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரணும்ல, அந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் போட்டு தான் CH2 இந்த CHO அப்படின்னு செஞ்சு எழுதியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால இதுக்கு பேர் கார்பானயான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன, மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 2 என்ன, அட்டாக் ஆஃப் கார்பானியன். இப்போ இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு கார்பானியன் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த கார்பானியன் வந்து என்ன செய்ய போகுது, அட்டாக் பண்ண போகுது. யார் அட்டாக் பண்ண போகுது பார்ப்போம். இப்போது நம்ம இங்கே ரியாக்டண்ட்டில் 2 அசட்டால்டிகேட் எடுத்தோம், கரெக்டாக? இது ஒரு அசட்டால்டிகேட், இது ஒரு அசட்டால்டிகேட். இந்த 2 அசட்டால்டிகேட்டில் ஒரு அசட்டால்டிகேட் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போது மீதி இன்னொரு அசட்டால்டிகேட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த அசட்டால்டிகேட்டை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், CH3 C டபுள் பாண்ட் O அப்புறம் H. இந்த அசட்டால்டிகேட் இது வந்து நல்லா கவனிங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு அசட்டால்டிகேட் ரியாக்ட் ஆகிருக்கு, செகண்ட் ஸ்டெப்பில் இன்னொரு அசட்டால்டிகேட் எடுத்துருக்கோம். இது எது கூட ரியாக்ட் ஆக போகுது, இந்த கார்பானியான் இருக்குது பார்த்தீங்களா, இது போய் அட்டாக் பண்ண போகுது. ஸோ அந்த கார்பானியான் எழுதிக்கலாம், CH2 மைனஸ் CHO. எப்படி அட்டாக் நடக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் என்ன செய்யும், இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். நம்ம ஒரே கலர் எழுதலாம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. என்ன, அதே தான், ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆரோ மார்க் கரெக்டாக போட்டிங்கன்னா மெக்கானிசம் ஈஸியாக எழுதிடலாம். நல்லா கவனிங்க, எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் போதோ பாண்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன் கிட்ட போதுன்னா என்ன அர்த்தம், இங்கே பாண்டை ஃபார்ம் பண்ண போதுன்னு அர்த்தம். அதாவது இந்த கார்பனில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு போகுது அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்ய போகுது, இந்த கார்பனோட பாண்டு ஃபார்ம் பண்ண போகுது. அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரியா, இது ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கு மேலே என்ன வரப்போகுது, நெகட்டிவ் சார்ஜ் வரப்போகுது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ப்ராடக்ட் எழுதுகிறேன் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். CH3 நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CO மைனஸ் H CH2 CHO. என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுனாலே பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. அப்போது இந்த கார்பன் பாண்டை தான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன் CH2ன்னு. புரியுதா? இந்த CH3 அப்படியே என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. இது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சிக்கும் பாண்டு ஃபார்ம் ஆக போகுதுல, ஸோ அதுதான் என்ன செஞ்சுருக்கேன், CH2ன்னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு CHO அப்படியே போட்டாச்சு, மேலே இருக்க ஹைட்ரஜன்லாம் அப்படியே போட்டாச்சு. இப்போது ஒரு பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் தான் இங்கே போட்டாச்சு. ஸோ ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாண்டு போயிடுச்சு, மீதி ஒரு பாண்டு தான் நம்மளுக்கு என்ன இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 2ல் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, இதான் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 3ல் வந்து ஸ்டெப் 3 இஸ் நத்திங் பட் புரோட்டோனேஷன். சரியா, ஸ்டெப் 3 இஸ் நத்திங் பட் புரோட்டோனேஷன்.
ப்ரோட்டோனேஷன். இப்போது நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆச்சுல, செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கா, இது அப்படியே எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வாட்டரில் H+ இருக்கும். இப்போ வாட்டர் வந்து எப்படி இருக்கும், H+ OH- இருக்கும் கரெக்டாக. ஸோ வாட்டரில் இருக்க H+ கூட இந்த O- போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். அதாவது O- இது H+ஓட சேர்ந்து OHன்னு ஃபார்ம் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ CH3 CH OH CH2 CHO, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கரெக்டாக இந்த சியும் ஹச்சும் சேர்த்து CHன்னு எழுதிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த O- H+ஐயும் சேர்த்து OHன்னு எழுதிட்டேன், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் இங்கே நம்ம பார்த்தோமா, இதே ப்ராடக்ட் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இது ஆல்டால் ப்ராடக்ட், இது ஆல்டால் ரியாக்ஷன். பட் ஆல்டால் கண்டென்சேஷன் என்னது, இந்த ஆல்டால் வந்து என்ன செய்யும், வாட்டர் மாலிகுலை ரிலீஸ் பண்ணும், கண்டென்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ இதோட ரியாக்ஷன் நிற்காது, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்டு. இது உடனே என்ன செய்யும், வாட்டரை லூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்டை கீழே எழுதிக்கலாம், CH3 CH OH CH2 CHO. கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா பாருங்கள், இந்த CH2 இருக்குல்ல, இந்த CH2ல் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த 2 ஹைட்ரஜனை நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி எழுதிக்கிறேன், ஒரு H மேலேயும் ஒரு H கீழேயும் எழுதிக்கிறேன். ஸோ CH2 நான் 2ஆக பிரித்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இதில் வாட்டர் மாலிகுல் என்ன ஆக போகுது, இட் இஸ் கோயிங் டு லூஸ். ஹீட் பண்ணுறோம், ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. எப்படி போகும், நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இங்கே OHம் Hம் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டராக போயிடும். பாருங்கள், இங்கே OHம் இந்த Hம் சேர்ந்து வாட்டராக போயிடும். அப்போது இந்த H வந்து என்ன செய்யும், இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா இது H+, இது OH- தான் வெளியே போக முடியும். அப்போ இது H+ன்னு சொல்லும் போது எலக்ட்ரானை கொடுத்துட்டு போயிடும், இந்த இடத்துல பாண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும். அப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இப்போ இந்த ஹைட்ரஜனோட ஒரு பாண்டு இங்கே கொடுத்துட்டு போகிறனால இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்துடும். அப்போ ப்ராடக்ட் எப்படி வரும், CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. கரெக்டாக. இந்த OHம் Hம் சேர்ந்து வாட்டராக போயிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் இதோட பாண்ட் இங்கே கொடுத்துட்டு போகிறனால நல்லா கவனிங்க, ஆல்ரெடி இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இந்த ஹைட்ரஜனும் ஒரு பாண்டை கொடுக்கறனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் வருது. ஸோ அந்த டபுள் பாண்டை தான் நம்ம எங்கே எழுதியிருக்கோம், இந்த டபுள் பாண்டை தான் இங்கே தூக்கி எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். எப்படி, நல்லா பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், அடுத்த கார்பன் பீட்டா கார்பன். கரெக்டாக. ஸோ ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்டானது அன்சாச்சுரேட்டட். ஸோ ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நடுவில் அன்சாச்சுரேஷன் இருக்கிறனால இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப லாங்காக சொல்லி கொடுத்துருக்கேன், பிகாஸ் இதில் ஆல்டாலில் தெரிஞ்சுக்க வேண்டிய நீங்கள் எல்லா சின்ன சின்ன விஷயங்களையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால இவ்வளோ டைம் போயிருக்கு. பட் ஆக்சுவலி இதை சும்மா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கணும் அப்படின்னா வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நம்ம படிச்சிடலாம். பட் இப்போ உங்களுக்கு ஆல்டால் பற்றினா ஃபுல் ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி எந்த ஆல்டிஹைட்ஸ்னாலும் எந்த கீட்டோன்ஸ்னாலும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத எந்த ஆல்டிஹைட் எந்த கீட்டோன்னாலும் என்ன செய்யலாம், இந்த ஆல்டால் ரியாக்ஷன் நடக்க முடியும். அதே தான், சேம் ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து OH போய் என்ன செய்யும், ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆல்டிஹைட் இருக்குல்ல, அதை போய் என்ன செய்யும், இந்த கார்பானியான அட்டாக் பண்ணும். தேர்ட் ஸ்டெப்பில் இந்த O- போய் என்ன செய்ய போகுது, H எடுத்துக்க போகுது. இதே தான் எல்லா ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே CH3 CHOக்கு பதிலாக இன்னும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டாங்க, CH3 CH2 CHO. இப்படி கொடுத்தாலும் சேம் தான். ஃபஸ்ட்டு போய் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஹைட்ரஜன் எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு மாலிகுலோட ரியாக்ட் பண்ணணும், அதே சேம் ப்ரொசீஜர் தான். சரியா. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த மெக்கானிசம் மட்டும் படித்தா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் மெக்கானிசம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.